ஜோதிடத்தை நாடி வந்த அன்பு நேயர்களுக்கு வணக்கமுங்க. எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா கஷ்டப்படுறவங்க வாழ்க்கைய மாற்றப் போகுதுங்க. அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையா பார்க்கறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட வந்து சேருமுங்க. எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம்பெருமான் முருகனை மனசார வேண்டிக்கோங்க. நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம். அனைவருக்கும் வணக்கம்ங்க. 2026 பொங்கலுக்கு பிறகு உங்களை விட்டு நீங்கும் உறவு 100% துல்லியமான கணிப்பு மிதுன ராசிக்கு அப்படின்னு இந்த தலைப்பை பார்த்த உடனே மிதுன ராசிக்காரங்களோட மனசுல சின்ன பயமும் ஒரு பெரிய ஆவலும் ஒரே நேரத்துல கிளம்புங்க. யார் அது, என்ன உறவு, நம்ம வாழ்க்கையில இவ்வளவு நாள் இருந்தவன் தானா அல்லது சமீபமா நெருக்கமானவனா அப்படின்னு பல கேள்விகள் ஒரே நேரத்துல ஓட ஆரம்பிக்கும். உண்மையா சொல்லணும்னா இந்த வருஷம் மிதுன ராசிக்காரங்களுக்கு சாதாரண வருஷம் கிடையாதுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படின்னு ஒரு பதிவிடுங்க. மேலும் உங்களுக்கு நன்மையே உண்டாகுமுங்க. இது ஒரு கிளியரிங் வருஷம்ங்க, ஒரு ஃபில்டர் வருஷம், ஒரு உண்மை முகங்களை வெளிக்கொண்டு வர வருஷம்ங்க. இதுவரைக்கும் நீங்க உறவுன்னு நினைச்சு சுமந்துக்கிட்டு வந்த பல விஷயங்கள் உண்மையில உறவா இல்ல அது உங்களோட பழக்கம், பழைய பயம், தனிமையை தாங்க முடியாத மனநிலை அல்லது இவங்க இல்லாமல் நான் எப்படி இருப்பேன் அப்படிங்கிற ஒரு அடிமைத்தனம் தான் பொங்கலுக்கு பிறகு அந்த எல்லா கண்ணாடிகளையும் உடைக்க ஆரம்பிக்குங்க. நீங்க யாருன்னு இந்த வருஷம் நீங்களே புதுசா புரிஞ்சிக்க ஆரம்பிப்பீங்கன்னா, நான் எல்லாருக்குமே நல்லது பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனா எனக்கு மட்டும் ஏன் யாரும் நிக்கல? நான் மட்டும் ஏன் எல்லா விஷயத்திலயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன்? என் வலிய ஏன் யாரும் பெருசா எடுத்துக்கல? அப்படிங்கிற கேள்விகள் மனசுக்குள்ள பலமா எழுமுங்க. அந்த கேள்விகள் தான் இந்த வருஷத்தோட ஆரம்ப புள்ளிங்க. இதுவரைக்கும் உங்களோட அமைதியை கெடுக்கிற, உங்களோட முன்னேற்றத்தை மெதுவாக்குற, உங்களோட அன்பை ஒரு வசதியா பயன்படுத்திக்கிட்டே இருந்த சில உறவுகள் பற்றி நீங்க மௌனமா இருந்தீங்க. ஆனா பொங்கலுக்கு பிறகு அந்த மௌனம் நீளாதுங்க. நீங்க பேச ஆரம்பிப்பீங்க, இல்லைன்னா பேசாம விலக ஆரம்பிப்பீங்க. ரெண்டுமே நடக்கும். இந்த வீடியோ முழுக்க கவனிச்சு பாருங்க. ஏன்னா எந்த காலகட்டத்துல இந்த பிரிவு தெளிவா உருவாகும், அது சண்டையோட வருமா இல்ல அமைதியா நடக்குமா, அந்த உறவு நீங்கினதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுது, மனசு எப்படி லைட்டா மாறப்போகுது, அந்த உண்மையான பதில நான் இறுதியில் தெளிவா சொல்ல போறேன். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோவை நீங்க எந்த வயசுல பார்த்தாலும் சரி, எந்த நிலையில் கேட்டாலும் சரி, முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவா மனசுல வைங்க. ஜோதிடம் உங்கள் வாழ்க்கைய உங்க கையில இருந்து பறிக்க வரலங்க. அது இப்படித்தான் நடக்கும், இதுக்கு மேல எதுவும் செய்ய முடியாதுன்றது உங்களை கட்டுப்படுத்தவும் வரலங்க. ஜோதிடம் சொல்றது ஒரே ஒரு விஷயத்தை தான். இந்த காலகட்டத்துல இந்த மாதிரியான அனுபவங்கள் வரலாம், இந்த மாதிரி தடுமாற்றங்கள் இருக்கலாம், இந்த மாதிரி மாற்றங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு, அவ்வளவுதாங்க. அதுக்கு மேல உங்க வாழ்க்கையை நடத்துற பொறுப்பு உங்க கையில தான் இருக்கு. திசையே ஜோதிடம் காட்டும், நடக்க வேண்டியது நீங்க தாங்க. மிதுன ராசிக்காரர்களை சில நேரம் நீங்க சுத்தி பார்த்தா உங்களுக்குள்ள ஒரு சின்ன கசப்பு வருமுங்க. இவங்க எல்லாம் எப்படி இவ்வளவு செட்டில் ஆயிட்டாங்க, அவங்க வாழ்க்கை எவ்வளவு எளிதா போகுது, நமக்கு மட்டும் ஏன் இன்னும் குழப்பமா இந்த மாதிரி எண்ணங்கள் வருது என்றா அது இயல்புங்க. ஆனா அந்த எண்ணங்கள்ல மாட்டிக்கிட்டு நீண்ட நேரமா நிக்காதீங்க. ஏன்னா நீங்க வெளியில பாக்குற அந்த வசதிக்கும் அந்த அமைதிக்கும் பின்னால தொடர்ச்சியான உழைப்பு இருக்குமுங்க. பல தடவை தோல்வி இருக்கும், அதையும் தாண்டின பொறுமையும் இருக்குமுங்க. அது நமக்கு வெளியில இருந்து தெரியாது. மிதுன ராசிக்காரர்களே, இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமுங்க. நிறைய பேர் வேலை இல்லை, எதுவும் நிலைக்கல அப்படின்னு சொல்றீங்க. உண்மை என்னன்னா, செய்யக்கூடிய வேலைகள் இருந்தும் இருக்கு, வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அது உங்க மனசுல இருக்கிற கனவு மாதிரி உடனே இருக்காதுங்க. அதுக்காக இது வேண்டாம் அப்படின்னு எல்லாத்தையும் தள்ளி போடக்கூடாது. இப்ப கிடைக்கிற வேலை பெருசா இல்லைனாலும் அது உங்க வாழ்க்கைக்கு ஒரு அடிப்படை. அங்கிருந்து தான் அடுத்த வாய்ப்பு வரும், அங்கிருந்து தான் உங்க அனுபவம் வளருங்க. அதே சமயம் உங்க கனவுக்கான முயற்சியை நிறுத்தாதீங்க. ரெண்டையும் ஒன்னா கொண்டு போங்க. மிதுன ராசிக்காரர்களே, ஒரு விஷயத்த மனசுல ஆழமா வைங்க. யாரையும் உங்க வாழ்க்கைக்கான முழு ஆதாரமா நம்பாதீங்க. யாராவது செய்வாங்க,
யாராவது கை கொடுப்பாங்க, யாராவது காப்பாத்துவாங்க என்ற எதிர்பார்ப்பு மனச மெதுவா பலவீனப்படுத்தும்ங்க. உங்களுக்குன்னு ஒரு பாதை இருக்கு. அது மத்தவங்களோட பாதை மாதிரியே இருக்கணும்னு அவசியம் இல்ல. சில நேரம் மனசு சோர்வடையும், யோசனை அதிகமாகும். இதெல்லாம் போதுமா அப்படிங்கிற உள்ளுக்குள்ள கேள்வி வரும். அந்த நேரத்துல ஒரு விஷயத்த தெளிவா நினைச்சுக்கோங்க. சோர்வு வந்தது தோல்வினால இல்லைங்க. குழப்பம் வந்தது பலவீனம் இல்லைங்க. முயற்சியை நிறுத்தினாதான் தோல்வி. எப்போதும் உங்களை திசை திருப்புற விஷயங்கள்ல மாட்டிக்காதீங்க. அவசர முடிவுகள், ஒரே நேரத்துல பல விஷயங்களை தொடங்குற பழக்கம், சின்ன சந்தோஷத்துக்காக நீண்ட கால வாழ்க்கையை சிக்கலாக்குற பாதைகள், இதையெல்லாம் ஒரு நிமிஷம் நல்லா தோணலாம். ஆனா நீண்ட காலத்துல மனசை களைப்பாக்குங்க. வீட்ல உங்க கூட இருக்கிற பெரியவங்களுக்கு மரியாதை கொடுங்க. அது வெறும் பழக்கம் மட்டும் இல்லாது உங்க வாழ்க்கைக்கு ஒரு நிலைங்க. வீட்டுக்குள்ள மனம் அமைதியா இருந்தா வெளியில எவ்வளவு குழப்பம் வந்தாலும் நீங்க தாங்க முடியுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஜோதிடத்துல இந்த நேரத்துல எல்லாம் நடக்கும், அதிர்ஷ்டம் வருது அப்படின்னு சொல்றத கேட்டு உங்க முயற்சியை நிறுத்தாதீங்க. அதிர்ஷ்டம் நிச்சயமா வரும். ஆனா அது முயற்சி செய்றவங்களுக்கு தான் வழிவகுக்கும். உழைப்பு இல்லாம அதிர்ஷ்டம் மட்டும் வாழ்க்கைய மாற்றாதுங்க. இந்த வீடியோவை முழுசா பாருங்க. அதுல உங்க வாழ்க்கையில நீங்க எங்க தொடர்ச்சியை இழக்கிறீங்க அப்படின்றது சில இடங்களாவது கண்டிப்பா புரியுங்க. அதை கவனிங்க, அதை திருத்திக்கோங்க. மாற்றம் அங்கிருந்து தான் ஆரம்பிக்குமுங்க. எல்லாம் நல்லதா தான் நடக்குமுங்க. ஆனா நீங்க முயற்சி பண்ணணும். நம்பிக்கையை விடக்கூடாது. உங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. நல்லது மெதுவா வரும், ஆனா நிச்சயமா வருமுங்க. அது வரைக்கும் நீங்க உங்களை விட்டுடாதீங்க. மிதுன ராசிக்காரர்கள் இதுவரை வாழ்க்கை ஏன் இப்படியே நகர்ந்தது என்பதுதான் உண்மைங்க. மிதுன ராசிக்காரர்களே, இந்த பகுதியில உணர்ச்சி தூண்டும் வார்த்தைகள் இல்லைங்க. பயம் காட்டும் பேச்சும் இல்லைங்க. பெரிய தத்துவ விளக்கமும் இல்லைங்க. வருடம் வருடமா உங்க வாழ்க்கை எப்படி நகர்ந்தது, ஏன் சில விஷயங்கள் தொடங்கிய மாதிரி தெரிஞ்சும் நடுவுல நின்னுச்சு, ஏன் நான் சும்மா இல்ல ஆனா ஒரு இடத்துல நிலைக்க முடியல அப்படின்ற உணர்வு வந்ததுங்க என்பவற்றை எல்லாம் மெதுவா நேரடியா புரிய வைக்கத்தான் இந்த பகுதிங்க. முதல்ல ஒரு முக்கியமான உண்மை, உங்க வாழ்க்கை ஒரே நாள்ல உடையலைங்க. பல பேருக்கு மாதிரி ஒரே சம்பவம் எல்லாத்தையும் சிதறடிக்கலைங்க. உங்க வாழ்க்கை உடையல, ஆனா தொடர்ச்சியா நிலைக்கலைங்க. இதனாலதான் உங்களுக்கு எப்போதும் ஒரு உள்ளார்ந்த குழப்பம் இருக்குதுங்க. நான் தப்பா இருக்கேனா, என்ன குறை, ஏன் எதுவுமே நீண்ட காலம் நிலைக்க மாட்டேங்குது, இந்த கேள்விகள் பல வருடங்களா உங்க மனசுக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்குமுங்க. புதன் கிரகம் உண்மையில் என்ன செய்யுது? முக்கிய கிரகம் மிதுன ராசிக்காரங்களுக்கு முக்கிய கிரகம் பாத்தீங்களா புதன். புதன் என்ன தரும்? சிந்தனை வேகம், பேசும் திறன், கற்றுக்கொள்ளும் திறன், பல விஷயங்களை ஒரே நேரத்துல புரிஞ்சுக்கிற சக்தி. ஆனா அதே புதன் ஒரு விஷயத்த குறைவா தருமுங்க. அதுதான் நிலைத்தன்மை. அதனாலதான் மிதுன ராசிக்காரர்களோட வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா ஒரு பாதையில நீண்ட காலம் நிக்காது. நான் சும்மா இல்ல, ஆனா நான் முன்னேறவும் இல்ல. முயற்சி இருக்கு, யோசனை இருக்கு, திறமை இருக்கு. ஆனா ஒரே விஷயத்துல நிலைத்த வளர்ச்சி இல்ல. இது சோம்பேறித்தனம் இல்லைங்க. இது அதிர்ஷ்டம் இல்லாம இல்ல. இது உங்க மனசு ஒரு திசையை தேர்வு செய்ய தயாராகி கொண்டிருந்த ஒரு நீண்ட தயாரிப்பு காலம்ங்க. நேர்மையா சொல்றேன், நீங்க அதிகமா யோசிச்சீங்க, ஆனா குறைவா தொடர்ந்தீங்க. ஒரே நேரத்துல பல பாதைகள்ல நடக்க முயற்சி பண்ணீங்க. மனசு சீக்கிரம் மாறினதால ஒரே திசையில நிலைக்க முடியல. நாமே என்ன தவறு செய்யறோம், எல்லா வாய்ப்பையும் ஒரே நேரத்துல பிடிக்க நினைக்கிறது மிதுன ராசிக்காரங்களோட பெரிய பலம். ஆனா அதே விஷயம் ஒரு பெரிய தவறா மாறுது. ஆரம்பம் நல்லா இருக்கும், ஆர்வம் உச்சத்துல இருக்கும். ஆனா சில நாட்களுக்கு அப்புறம் அதே விஷயம் சாதாரணமா தோணும். அப்போ மனசு சொல்றது இதுக்கு மேல இன்னொரு விஷயம் பார்க்கலாம்னு. இதனால பல விஷயங்கள் நடுவிலேயே நின்று போகுது. அதிக யோசனை, குறைந்த செயல், எல்லா கோணத்தையும் பார்க்க முயற்சி பண்ணுவீங்க. ஆனா அந்த யோசனை செயலா மாறும். உன் மனசு இன்னொரு கேள்வி கேட்கும், இது சரியா, இன்னும் நல்ல ஆப்ஷன் இருக்குமா, இந்த இடத்துல நிறைய வாய்ப்புகள் கை தவறி போகுதுங்க. தவறான இடத்துல பொறுமை காட்டுறது ஒரு தவறு. சில விஷயங்களை நீங்க சீக்கிரமே விட்டுட்டு வரணும். ஆனா இப்ப இல்லைன்னா பிறகு சரியாகிடும்னு அதே இடத்துல நீண்ட காலமா நிக்கிறீங்க. வளர்ச்சி இல்லாத வேலை, மனநிறைவு இல்லாத சூழல், புரியாத உறவுகள் என இந்த இடங்கள்ல நீங்க அதிகமா பொறுமை காட்டுறீங்க. அது உங்களை அதே இடத்துல கட்டி வைக்குதுங்க. சரியான இடத்துல அமைதி காப்பதும் மிதுன ராசிக்காரர்களுக்கு அடிக்கடி நடக்கிற விஷயம். பேசணும்னு தெரியும், சொல்லணும்னு நினைப்பீங்க. ஆனா சண்டை வேண்டாம், பிரச்சனை வேண்டாம்னு அமைதியா இருந்துடுவீங்க. எல்லாத்தையும் மனசுலயே சுமக்கிறது ஒரு பழக்கம். இவங்களுக்கு சொல்ல வேண்டாம், நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படிங்கிற பழக்கம் மனச மெதுவா களைப்பாக்குதுங்க.
பயத்திலிருந்து முடிவெடுக்கிறது. இது போனா அடுத்தது கிடைக்குமா, இது விட்டா என்ன ஆகும், இந்த பயம் மிதுன ராசிக்காரர்களை பல நேரம் நிறுத்தி வைக்குதுங்க. இந்த பகுதி வெளியில நடக்கிற சம்பவங்களை பற்றி இல்லைங்க, உங்க மனசுக்குள்ள நீங்க உங்களோட எப்படி பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற விஷயம்தான். உள்ளார்ந்த சோர்வு வெளியில தெரியாத ஒண்ணு. நீங்க பேசுவீங்க, சிரிப்பீங்க, எல்லாம் சரியா இருக்குன்னு காட்டுவீங்க. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு தொடர்ச்சியான மனக்கலைப்பு இருக்குங்க. ஒப்பீடு என்பது வெளிப்படையாக தெரியாத அழுத்தமுங்க. அவங்க இவ்வளவு தெளிவா இருக்காங்க, நான் மட்டும் ஏன் இன்னும் தேடல்ல இருக்கேன். இந்த ஒப்பீடு உள்ளுக்குள்ள மெதுவான ஒரு அழுத்தத்தை உருவாக்குமுங்க. நிறுத்தமில்லாத யோசனை, சூழல், ஒரே விஷயத்த மீண்டும் மீண்டும் நினைப்பீங்க. அப்போ அப்படி இருந்தா இன்னொரு வழி இருந்திருக்குமா என்று நம்மையே கடுமையாக மதிப்பீடு செய்யும் பழக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. நான் சரியா செஞ்சிருக்கல, இதை இன்னும் நல்லா செய்யலாமே என்று இந்த எண்ணங்கள் மெதுவா உங்க நம்பிக்கையை அழுத்த ஆரம்பிக்கும். வழி ஒரு அனுபவம், அது அடையாளம் இல்லைங்க. பொங்கலுக்கு பிறகு மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன மாற்றம், என்ன எதிர்பார்க்கணும், என்ன எதிர்பார்க்க கூடாது, பொங்கலுக்கு பிறகு கிரகங்களோட மைய போக்குப்படி மிதுன ராசிக்காரர்களுக்கு முக்கியமான மாற்றம் என்னன்னா, வேகம் குறையும், பாதுகாப்பு அதிகரிக்குமுங்க. 2026 என்ன எதிர்பார்க்கணும், தெளிவு மெதுவா உருவாகுங்க. ஒரே நாள்ல பெரிய தெளிவு வராது, ஆனால் தினம் தினம் சின்ன சின்ன புரிதல்கள் சேர்ந்து ஒரு தெளிவை உருவாக்குமுங்க. சரியான திசை கிடைக்கும். இதுவரைக்கும் நீங்க பல திசைகள்ல நடந்தீங்க. பொங்கலுக்கு பிறகு ஒரே திசை மனதுக்கு நிம்மதியா தோணும். உள்ளார்ந்த வலிமை அதிகரிக்கும், பயம் குறையும், சந்தேகம் குறையும், அவசரம் குறையும், பாதுகாப்பு உணர்வு அதிகரிக்கும். வேலை, உறவு, முடிவு எதுவாக இருந்தாலும் இது திருப்திகரமாக உள்ளதா, வேறு நீடிக்குமா என்ற கேள்வி முதலில் வருமுங்க. பொங்கலுக்கு பிறகு என்ன எதிர்பார்க்க கூடாது? 1, திடீர் அதிர்ஷ்டம். இது திடீர்னு வந்து விழும் வருடம் இல்லைங்க. 2, ஒரே நேரத்துல எல்லாமே சரியாகும் நிலை. ஒவ்வொன்றா சரியாக ஆரம்பிக்குமுங்க. 3வது பாத்தீங்கன்னா வெளிப்படையான வெற்றி. பாராட்டுகளுக்காக ஓடினா ஏமாற்றம் வருமுங்க. இந்த வருடம் உள்ளுக்குள்ள நிலையான மாற்றம் வரும் வருடமுங்க. பொங்கலுக்கு பிறகு என்பது ஒரு முதிர்ச்சி வருடம். உணர்ச்சியில் முதிர்ச்சி, முடிவுகளில் முதிர்ச்சி, உறவுகள்ல தெளிவு கிடைக்குமுங்க. பொங்கலுக்கு பிறகு மிதுன ராசிக்காரர்கள் எப்படி நடக்கணும், நடைமுறை வழிகாட்டல் இதுதாங்க. பொங்கலுக்கு பிறகு நீங்க அவசரமா வாழ்க்கைய மாற்ற வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஒரே விஷயத்துல கவனம் செலுத்துங்க. ஒரு வேலை, ஒரு திறன், ஒரு திசை. அது சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல, அது தொடர்ச்சியா இருக்கணும். மெதுவான முடிவுகள் எடுங்க. யோசிச்சு தூங்கிட்டு இன்னொரு நாள் கழித்து அப்புறம் முடிவை எடுக்கணும். உடல் மன ஆரோக்கியம் முக்கியமுங்க. தூக்கம், சாப்பாடு, தினசரி ஒழுங்கு இதை எளிதாக எடுத்துக்காதீங்க. அமைதியை ஏத்துக்கொள்ள கத்துக்கோங்க. அந்த அமைதி உங்களை உள்ளுக்குள்ள ஒழுங்குபடுத்துவங்க. எல்லாவற்றுக்கும் விளக்கம் கொடுக்க வேண்டாம். தவிர்க்க வேண்டியது ஒரே நேரத்துல பல தொடக்கங்கள். இவ்வளவு நேரம் கேட்ட பிறகு சரி சார், பொங்கலுக்கு பிறகு மிதுன ராசிக்காரங்களை விட்டு உண்மையிலே என்ன உறவு நீங்க போகுது அப்படின்னு ஒரு தெளிவான பதில் வேணும்னு நினைப்பீங்க. அந்த பதில் கொஞ்சம் கடினமா இருந்தாலும் உண்மையானது. பொங்கலுக்கு பிறகு உங்களை விட்டு நீங்க போறது ஒரு குறிப்பிட்ட பெயர் கொண்ட மனிதன் மட்டும் கிடையாது, அது ஒரு வகை உறவு. உங்களை புரிஞ்சுக்க முயற்சி கூட செய்யாத உங்களோட உணர்வுகளை லைட்டா எடுத்துக்கிட்ட, நீங்க எப்போதும் கொடுக்கிறவராகவே இருக்கணும், எதிர்பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க உங்க வளர்ச்சியை பார்த்து உள்ளுக்குள்ள பொறாமைப்படுற அந்த உறவு தான் பொங்கலுக்கு பிறகு உங்களை விட்டு நீங்க போகுதுங்க. மிதுன ராசிக்கு குடும்பத்துல அமைதியும் மகிழ்ச்சியும் நீடிக்கும் காலகட்டமா இது இருக்குதுங்க. ராசி அதிபதி புதன் குருவுடன் பரிவர்த்தனை பெறுகிறார். இந்த காலகட்டத்துல இறுதி நாள்ல அஸ்தமஸ்தானம் செல்கிறாருங்க. உங்கள் செயலில ஆற்றலும் வேகமும் கூடுமுங்க. முக்கிய கடமைகளை நிறைவேற்றி மகிழ்வீங்க. உடலிலும் மனதிலும் புதிய தெம்பு, உற்சாகம் பிறக்குமுங்க. மூதாதையர் சொத்தில் அனுகூலமான திருப்பங்கள் உண்டாகும். சிலர் பயன்படாத சொத்துக்களை விற்று லாபம் பார்க்கலாம். தனயோகம் சிறப்பாக அமையும். சமூக அந்தஸ்து அதிகரிக்கும். குடும்பத்தில் சுபமங்கல விரய செலவு உண்டாகும். திருமண முயற்சி விரைவில் நிறைவேறும். பெண்கள் புதிய ஏல சீட்டு தொடங்குவார்கள். குழந்தை பேரு உண்டாகும். நண்பர்கள், உடன் பிறந்தோர் நட்பும் நல்லுறவு ஏற்படும். தந்தையுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் சீராகும். குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும். பிள்ளைகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். கணவன் மனைவியிடம் நல்ல புரிதல் உண்டாகும். நிதானமாக எந்த முடிவையும் எடுக்கும் மிதுனராசி அன்பர்களே, நீங்கள் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருப்பவர்கள். இந்த மாதம் பணவரத்து மனமகிழ்ச்சியை தரும். நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனை குறையும்.
ஏற்படும். மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும். எந்த ஒரு காரியமும் சாதகமாக முடியும். விருப்பமானவர்களுடன் சந்திப்பு ஏற்படும். சுக்கிரன் சஞ்சாரத்தால் வாக்கு வன்மையால் நன்மையை தரும். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும். தொழில் வியாபாரம் திட்டமிட்டபடி சிறப்பாக நடக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். எதிர்பார்த்த நிதி உதவி கிடைக்கும். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான நிலை காணப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலைப்பளு வீண் அலைச்சல் குறையும். எதிர்பார்த்த அதிகாரம் அந்தஸ்து கிடைக்கும். சாமர்த்தியமான பேச்சால் எல்லாவற்றையும் சமாளிப்பீர்கள். குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையிலே நெருக்கம் அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். பிள்ளைகள் மூலம் மனமகிழ்ச்சி ஏற்படும். அதே நேரத்தில் அவர்களால் செலவு வரும். பெண்களுக்கு உங்களது முயற்சிகளுக்கு இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். கையில் காசு புரளும். கலைத்துறையினருக்கு உடன் பணிபுரிபவர்கள் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடலாம். எனவே கவனமாக இருப்பது நல்லது. சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும். பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் தேடி வரலாம். மற்றவர்களை திருப்தியடைய செய்யும் வகையில் உங்களது செயல்கள் இருக்கும். டெக்னிக்கல் சார்ந்த துறையினருக்கு தொட்டதெல்லாம் துலங்கும். அரசியல் துறையினருக்கு முக்கிய நபர்களின் உதவி கிடைக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். விடாமுயற்சியுடன் ஈடுபட்டு காரியங்களில் வெற்றி பெறுவீங்க. விருப்பங்கள் கைகூடும். அடுத்தவரை அதிகாரம் செய்யும் போது கவனம் தேவை. வீண் பகை ஏற்படலாம். ராசி அதிபதி புதன் ராகுவுக்கு திரிகோணம் பெறுவதால் மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்காமல் இருப்பது நல்லது. வீண் அலைச்சல் ஏற்படலாம். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய பயம் நீங்கும். எதிர்காலம் பற்றிய திட்டம் தோன்றும். ஆசிரியர்களின் உதவி கிடைக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் பணம் வந்தாலும் செலவுகளும் அதிகரிக்கும். சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். வழக்குகளில் வழக்கறிஞரின் ஆலோசனையை கேட்டு நடப்பது நல்லது. பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் விட்டு பிடிப்பது நல்லது. நண்பர்களுக்காக செலவு செய்ய வேண்டி வரும். முக்கிய முடிவு எடுப்பதை தவிர்க்கவும். அலுவலகத்தில் உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரமும் அதிகாரிகளின் பாராட்டும் கிடைக்கும். பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காது. போட்டிகளை சமாளிக்க கடுமையாக பாடுபட வேண்டியிருக்கும். புதிய முயற்சிகள் எதுவும் இப்போது வேண்டாமுங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மிக மகிழ்ச்சியான காலகட்டமாக இது இருக்குமுங்க. சிலருக்கு புகுந்த வீட்டில் இருந்து எதிர்பாராத பணவரவு வாய்ப்பு உள்ளதுங்க. அடுத்ததா உங்களோட நட்சத்திர பலன்களை பார்க்கலாமுங்க. முதலாவது மிருகசீரிஷம் 3 மற்றும் 4ஆம் பாதமுங்க. இந்த மாதம் சற்று சிரத்தை எடுத்து உழைக்க வேண்டி இருக்குமுங்க. உங்கள் உழைப்புக்கு தகுந்த செல்வாக்கும் பணவரவும் கிடைக்குமுங்க. மேலதிகாரிகளிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளணுங்க. திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடித்து மன நிம்மதி அடைவீங்க. பணவரத்து அதிகரிக்குமுங்க. மற்றவர்கள் மேல் இரக்கம் உண்டாகுமுங்க. 2ஆவதா இருப்பது திருவாதிரை. இந்த மாதம் பின்தங்கிய நிலையில் இருந்து மீண்டும் முன்னேற்ற பாதையில் அடி எடுத்து வைக்க போறீங்க. தீயோர் சேர்க்கையால் அவதிப்பட்டவர்கள் அவர்கள் பிடியில் இருந்து விடுபடுவீங்க. பொருளாதாரம் வளம் சிறப்பாக இருக்கும். தேவைகள் பூர்த்தியாகும். உங்களின் மீதான அவப்பெயர் மறைந்து செல்வாக்கு அதிகரித்து மிளிரும். 3ஆவதா இருப்பது புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதங்க. இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் உண்டு. இசைத்துறைகளை சார்ந்தவர்களுக்கு பொன்னான வாய்ப்புகள் வந்து சேரும். வேலை நிமித்தமாக அடிக்கடி வெளியூருக்கும் வெளிநாட்டிற்கும் செல்ல வேண்டி வரும். உங்களது உடைமைகளை கவனமுடன் பார்த்து கொள்ளவும். பணம் மற்றும் புதிய நண்பர்கள் சேர்க்கை கிடைக்குமுங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் புதன், வெள்ளி. உங்களுக்கான பரிகாரம் ஸ்ரீ நரசிம்மரை தீபம் ஏற்றி தரிசித்து வர கடன் பிரச்சனை குறையுமுங்க. வீண் அலைச்சல் மனோபாவம் குறையுமுங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான சிறப்பு பரிகாரங்கள் புதன் வழிபாடுங்க. புதன்கிழமைகளில் விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்பது அல்லது பெருமாள் கோவில்ல துளசி மாலை சாற்றி வழிபடுவது புத்தியை தெளிவாக்குமுங்க. பச்சை பயிறு தானம். புதன்களில பச்சை பயிறு கலந்த உணவை தானமாக வழங்குவது அல்லது பசுவிற்கு அகத்திக்கீரை கொடுப்பது தடையற்ற முன்னேற்றத்தை தருமுங்க. மௌன தியானமும். தினமும் 15 நிமிடம் மௌனமாக ஓரிடத்தில் அமர்ந்து உங்கள் சுவாசத்தை கவனியுங்கள். இது சிதறும் மனதை ஒருநிலைப்படுத்தும். கல்வி உதவி. ஏழை மாணவர்களின் கல்வி செலவிற்கு உதவுங்கள். சிறு தொகையை அல்லது கல்வி உபகரணங்களை வழங்குவது சிறந்த பரிகாரமுங்க. சக்தி வழிபாடு மனபயம் நீக்கும். உறுதியான முடிவெடுக்கவும். செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல துர்க்கை அம்மனை வழிபடுங்கள். உங்களுக்கு நல்லதே நடக்குமுங்க. மிதுன ராசிக்காரர்களே, எல்லாம் நல்லதா தான் நடக்குமுங்க. ஆனா நீங்க முயற்சி பண்ணணுமுங்க. நம்பிக்கையை விடக்கூடாதுங்க. உங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாதுங்க. நல்லது மெதுவா வருமுங்க. ஆனா நிச்சயமா வருமுங்க. அது வரைக்கும் நீங்க உங்களை விட்டுடாதீங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன்.
நன்றி, வணக்கம்.